அடுத்த வீடியோ போட்டோம். நான் அந்த பேக் டு அந்த சேனல் போட்டேன்ல, பாக்ஸிங் 2 சேனல். இந்த வீடியோ பேர் அது இல்லை, பாக்ஸிங் 1 சேனலில் நம்ம இதில் பாக்ஸிங் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுதான் எங்களோட பூ. எப்படி எப்படி இருக்குன்னு. இது எங்கள் அம்மா வளர்த்த பூ. இப்போங்க எப்படி கிளியராக எல்லாம் தெரியுதுன்னு. இதுதான் எங்களோட காடு. இது எங்களோட ஃபாரஸ்ட். எப்படி இருக்கு பாருங்க. இது எங்கள் ஏரியா. நம்ம இன்றைக்கி காட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த காட்டை பற்றி பார்க்கறதுல ஃபஸ்ட்டு இந்த காட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காட்டில் கெமியான் இருக்காது. இன்னும் கெமியான தவிர எல்லாமே இருக்கும். சிங்கம் புலியெல்லாம் இதில் இருக்காது. இது அந்த மாதிரி ஃபாஸ்ட் இல்லை, இது ஒரு சாதாரண ஃபாஸ்ட் தான். சிங்கம் புலியெல்லாம் அங்கே வெஸ்டர்ன் காட்சியில் தான் இருக்குது. அந்த இடத்து பேர் வெஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்ம ஊர். சரி, இந்த காட்டில் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கெல்லாம் எறும்பு ஊறிட்டுருக்கோம் எப்போ பார்த்தாலும். இதுதான் எங்கள் காடு. ஃபுல்லாக அடர்ந்த காடு, பெரிய காடு இது. இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. பாம்பு இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். பாம்பு இருக்குது, கெமிலியான் இருக்குது, அதுக்கப்புறம் எலி இருக்குது, அதுக்கப்புறம் புறாலாம் பூச்சி புழுவெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் குருவி நாங்கள் வளர்த்துறோம். அது அப்பப்போ இந்த மரத்தில் உட்காந்துக்குந்தா. இந்த மரத்தில் இந்த பெரிய மரம், இந்த மரத்தில் உட்காந்துக்கும். அடுத்தது பார்த்து போகிறோம். அடுத்தது என்ன காடுனா வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்சியில் சிங்கம் புலியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த வெஸ்டர்ன் காட்சிங்க மெத்தபாடியில் போய் பார்த்தா தெரியும் காய்ஸ். நம்ம இங்கே மாஸ்க் இருக்குதா, இங்கே பாருங்க மாஸ்க்கு. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பச்சாந்தி அந்த இடத்துல நிறைய இருக்கும். ஆனால் பச்சாந்தியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ இந்த வெஸ்டர்ன் காட்சியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லயன், அதுக்கப்புறம் புலி, அதுக்கப்புறம் சிங்கம் புலி, அதுக்கப்புறம் மான், அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் வரைக்கும் அதெல்லாம் இருக்கும் காய்ஸ். அப்புறம் மீதி நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் சிங்கம் புலி ஒன்று கூட பார்த்ததில்ல. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பேஸு அதெல்லாம் பார்ப்போம். நம்ம நார்த்து மேக்னெட்டில் பிரிண்ட் பண்ணோம்னா ஒட்டாது. ஈஸ்ட் பண்ணோம்னா ஒட்டும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒன்று பார்க்கலாம். மேலே க்ளவுட்ஸ் நம்ம கீழே தள்ளுது. இது வேறு நம்மளை இங்கே வாங்குது. இந்த நிலம் மேலே நம்மளை கீழே தள்ளுது. கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே சைன் வான அந்த க்ளவுட்ஸுக்கும் நம்மளை இந்த நிலம் நம்மளை மேலே குதிச்சா வாங்கும். இங்கே பாருங்கள், இந்த இலை ஸ்பேஸ் தள்ளி விடுது. மேலே போனால் கீழே போவோம். அது எப்படின்னா, நம்மளோட பவர் வரைக்கும் தான் மேலே போகும். நமக்கு 10 கிலோமீட்டர் தூரம் போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா, இதையோட தூரமாக அங்கே ஹைட்டாக மரத்தே தொட்டு அவ்வளோ தூரம் குதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் அந்த இது பாருங்க, அந்த குச்சி வரைக்கும் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம காட்டை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாம் சந்திக்கலாம். பாய் பாய்.